ஆட்டோ ட்ரேடிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஒன்ஸ் டாரட் ரீச் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இதில் ஓப்பனிங்கில் ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறத மேனுவலாக பண்ணாமல் இதையும் ஆட்டோ ட்ரேட் பண்ண முடியுமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோம், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட்டு, 1 லாட்டா 2 லாட்டா 5 லாட்டா, ஏன்னா ஒரு கிளைண்ட்டால் 5 லாட் ட்ரேட் பண்ண முடியும். பட் இன்னொரு கிளைண்ட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 லாட் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக 100 லாட்டு கூட பண்ணக்கூடிய கிளைண்ட்டும் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேசிக்கான திங்ஸை மட்டும் ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணணும். அதுவும் லைவ் மார்க்கெட்டில் கிடையாது. மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணலாம். 8:45 9 o'clock கூட பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 8:30க்கு நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே டெய்லி என்ன ஸ்கிரிப்ட், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அடுத்து டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்னன்னு இந்த பேசிக் திங்ஸை மட்டும் டெய்லி நீங்கள் மார்னிங் டைப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து உங்களுக்கு ஒன்ஸ் டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறோம். நீங்கள் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆனோன்னு இருக்க ஓல்டு டேட்டாவை தான் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீலையும் டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர் சார்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டியா பேங்க் நிஃப்டியான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுற இடம் இதுதான். ஒன்ஸ் நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். 59,767 இருக்குது. ஸோ 59,800 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணுவோம். அடுத்து ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதாவது நேற்று லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு அது 59,800 கிட்ட இருக்கனால ஸோ 59,800ல் கால் ஆப்ஷன், அப்புறம் 59,800ல் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுருவோம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே அது மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷன் எடுத்துக்கும், அதே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷன் எடுத்துக்கும். ஏன்னா நிறைய பேர் இதுவும் கேட்டிங்க, ஏன் 2 ஆப்ஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு ஆப்ஷனில் தான் நடக்கும். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட்லாம் மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியும், இல்லை இறங்குதுன்னா இறங்குதுன்னு தெரியும். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறதுனால கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு 2யுமே நம்ம ஆர்டராக பஞ்ச் பண்ணி வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் அது மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்துரும். இங்கே 1 இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து எத்தனை லாட் அப்படின்றத நம்ம ஆர்டர் போடணும். நான் வந்து 20 லாட்ஸ் போடுறேன். இப்போ நீங்கள் 2 லாட் போடணும், இல்லை 7 லாட், இல்லை 10 லாட் போடணும்னா அது இங்கே தான் டைப் பண்ணுவீங்க. பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் 35. ஸோ இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே 35ல் இருக்கும். ஒன்ஸ் ஜனவரி கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா 30யாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட் போயிடுறோம். டேஷ்போர்டில் நம்ம ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் வந்து நமக்கு இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னு நெக்ஸ்ட் நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாசிட்டிவாக இருக்குது. இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,710ல் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் என்ட்ரியில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தது நல்லா கண்டினியூஸாக இறங்கினதில் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.